இன்னைக்கு லஞ்சுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சோயா சங்க்ஸ் பிரியாணி தான் பண்ண போகிறேன். எனக்கு பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா ஆப்போசிட். அவங்களுக்கு ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். சரி உனக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். நார்மல் அரிசிலேயே பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். பட் ட்ரூத் என்னன்னா, எங்கள் வீட்டில் ஜீரக சம்பாவும் இல்லை, பாஸ்மதி ரைஸும் இல்லை. அதான் உண்மை. சின்ன வயசில் வந்து நிறைய டைம் சோயா சங்க்ஸ் பார்த்து சிக்கன் நினச்சி ஏமாந்த காலம்லாம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் ஏமாந்துருந்தீங்கன்னா மறக்காமல் பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெளியே தான் வாங்குவேன் மேக்ஸிமம். சரி வீட்லயே நெறைய இஞ்சி பூண்டு இருக்குல்ல, நம்மளே பேஸ்ட் பண்ணுவோம்னு நான் நெனச்சது தான் பெரிய தப்பு. எனக்கு கரெக்ட்டா எவ்வளோ இஞ்சி, எவ்வளோ பூண்டு எடுக்கணும்னு தெரியல. எங்க அம்மாட்ட கேட்டா அவங்களுக்கும் தெரியல. சரி யூடியூப்ல பார்த்தா எல்லாமே கிராம் கணக்குல சொன்னாங்க. என்கிட்ட தான் மிஷின் இல்லல்ல. சரின்னு எங்க அக்காவுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி கால் பண்ணா அவளும் எடுக்கல. நம்மளால தான் பொறுமையா இருக்க முடியாதே! லாஸ்ட்ல ChatGPT கேட்டு அது சொன்னபடி எடுத்தேன். கொஞ்சம் இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து அதிகமா இருந்த மாரி இருந்துச்சு. சுட சுட சாப்பிட்டப்ப டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. நைட்டுக்கும் வந்து அத தான் சாப்பிட்டோமா, அப்ப இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருந்துச்சு. மத்தபடி பிரியாணி சூப்பரா இருந்துச்சு.